சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய மார்கழி மாத அமாவாசையில் காகத்திற்கு இந்த எளிய உணவை வைக்க மறக்காதீர்கள். இந்த உணவு வைப்பதனால கண்டிப்பா உங்களுடைய பாவங்கள் விலகி புண்ணியம் சேரும். அது என்ன உணவு, ஏன் காகத்திற்கு வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலில் வரக்கூடிய மார்கழி அமாவாசை எப்ப வருகின்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வர வெள்ளிக்கிழமை 19/12/2025 வெள்ளிக்கிழமை அன்று முழு அமாவாசை திதி இருக்கின்றது. காலை 6 மணிக்கு அமாவாசை திதி ஆரம்பித்து மறுநாள் சனிக்கிழமை 7:59 வரைக்கும், காலையில் 7:59 வரைக்கும் நமக்கு அமாவாசை திதி அப்படிங்கிறது இருக்கின்றது. இந்த மார்கழி அமாவாசையின் மேலும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி அமாவாசையில் தான் நம்ம அனுமர் அவதரித்த தினம் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது. அதுவும் இந்த மார்கழி மாதம் பெருமாளுக்கு, சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த மாதம். தனுர் மாதம், தேவர்களின் பிரம்ம முகூர்த்த மாதம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் மிக மிக சக்தி வாய்ந்ததாகவும் நமக்கு பல பலன்களை பெற்று தரக்கூடியதாகவும் இருக்கும். அதில் நம்ம பொதுவாகவே அமாவாசை அப்படின்னா என்ன செய்வோம்? முதல்ல முன்னோர் வழிபாடுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க நினைப்பவர்கள் தாராளமாக தர்ப்பணம் கொடுக்கலாம். முன்னோர்கள் படம் வைத்து வீட்டில் தாராளமாக வழிபாடு செய்யலாம். ஒரு சிலர் கேட்கலாம், அமாவாசைக்கு வாசல்ல கோலம் போடக்கூடாது, நாங்கள் இது மார்கழி மாதம் கோலம் போடலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்கழி மாதத்திற்கு ஒரு விலக்கு இருக்கின்றது. அமாவாசை நாட்கள்லையும் தாராளமாக வாசலில் கோலம் போடலாம். ஆனால் நம்ம மார்கழி மாதம் அப்படின்னாலே நம்ம மிகப்பெரிய கோலங்கள், வண்ண கோலங்கள் போடுவோம். அந்த மாதிரி அல்லாது எளிமையான கோலங்கள் மட்டுமே போடுவது சிறப்பு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது. இது மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால எளிமையான கோலங்கள் வாசலில் இருப்பது நல்லது. மார்கழி மாதம் குலதெய்வத்திற்கு என்ன வழிபாடு செய்யலாம்? நீங்க அன்றாடம் உங்க வீட்டில் எப்படி உங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்வீர்களோ அதே முறையில் நீங்க வழிபாடு செய்தால் போதுமானதே. அடுத்ததாக நாம் செய்யக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுமர் வழிபாடு. அனுமருக்கு பிறந்த நாள் அனுமர் ஜெயந்தி. ஒவ்வொரு அனுமர் கோவில்கள்லையும் அனுமருக்கு சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள் நடக்கும். அந்த வழிபாடுகளில் நாம் கலந்து கொள்வது, அனுமருக்கு அன்று வடைமாலை சாற்றுவார்கள். அதில் உங்களுடைய பங்கு ஏதேனும் இருப்பது, அனுமருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து உங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டுதலோ அதை வெற்றிலை மாலை அணிவித்து நம்ம அனுமரிடம் வைக்கும்போது கண்டிப்பா அது நடக்கும். அப்படி ஒரு சிலருக்கு இந்த பீரியட்ஸ் டைம் அப்படிங்கிறதுனால அனுமர் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கூட வீட்டிலேயே ஸ்ரீராம ஜெயம் எழுதுவது, இது அனைத்துமே உங்களுக்கு அந்த அனுமரின் அனுகிரகத்தை முழுமையாக பெற்றுத்தரும். மேலும் இந்த நாட்கள்ல நம்ம காகத்திற்கு உணவு வைப்போம். அப்போது காகத்திற்கு இந்த ஒரே ஒரு எளிய பொருளை சேர்த்து நம்ம காகத்திற்கு உணவு வைக்கும்போது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானின் தாக்கம் குறையும், முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும், அந்த அனுமனின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் அல்லாது நம்மளுடைய பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேரும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய அமாவாசை. இந்த மார்கழி அமாவாசை திதியில் மறக்காமல் உங்களால் முடிந்த அளவுக்கு, அதாவது ஒரு ஆண்மகன் தந்தை தாய் இல்லை அப்படின்னா அகத்திக்கீரை, பச்சரிசி, எள்ளு இது அனைத்து பொருட்களையும் பசுவிற்கு தானம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக அகத்திக்கீரை அதிகமாக கொடுக்க வேண்டும். சுமங்கலி பெண்கள் பசுவிற்கு வாழைப்பழம், வேறு ஏதேனும் பழ வகைகள் அல்லது இனிப்பு வகைகளை நீங்க தானமாக கொடுக்கலாம். சுமங்கலி அல்லாத கணவனை இழந்த பெண்கள் அகத்திக்கீரையை பசுவிற்கு அமாவாசை திதிகளில் தாராளமாக கொடுக்கலாம். அதுவும் இந்த முறை வெள்ளிக்கிழமை நமக்கு அமாவாசை திதி வருவதனால பசுவிற்கு பூஜை செய்வது, பசுவை தொட்டு வணங்குவது, பின்புறத்தை தொட்டு வணங்குவது இது அனைத்துமே உங்களுக்கு அனைத்து தெய்வங்களின் அருள் கடாட்சத்தை ஏற்படுத்தி தரும். மதிய உணவுகள் நம்ம
அமாவாசை திதிக்காகவே சைவ உணவுகள் தனியாக தயார்படுத்துவோம். அப்படி சைவ உணவுகள் எடுத்துட்டு போய் முதல் உணவாக காகத்திற்கு உணவு வைப்போம். அப்படி காகத்திற்கு உணவு வைக்கும்போது அதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து கொள்ளுங்கள். நல்ல ஒரு அச்சு வெல்லம் எடுத்துக்கோங்க. நல்ல தூளா நுணுக்கி அது சுட சுட சாதத்துல கலந்து அதற்கு மேல நீங்க வைக்கக்கூடிய பொரியல், குழம்பு இது அனைத்துமே விட்டு நீங்க காகத்திற்கு உணவாக வையுங்கள். இதுபோல செய்யும்போது கண்டிப்பா உங்க முன்னோர்கள் சந்தோஷப்படுவார்கள். ஒருத்தவங்க வீட்ல அஷ்டம சனி மற்றும் சனியின் தாக்கம் இருந்துச்சுனாலும், அந்த சனியின் தாக்கம் உங்களுக்கு குறையும். மேலும் அனுமரின் அனுக்கிரகம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது உங்கள் பாவங்கள் விலகும். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ செய்யக்கூடிய பாவங்கள் விலகி உங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு சிவபெருமானை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் நம சிவாய அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல்.